சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம குடியரசனை பற்றி தான். அது என்னன்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்னுங்க, இவர் வாழ்நாள் ஃபுல்லாக குழந்தைய வச்சு அதை காட்டி வருமானம் பார்க்குறான்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அது காலையிலே ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ திருப்பி இவரை பற்றி பேசுகிறேன்னா, இவரை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அதாவது காலையில் எந்திரிக்கிறாரு, குழந்தை காட்டுறாரு, ஒரு வீடியோ போடுறாரு. அப்புறம் அந்த குழந்தை எப்படி உட்கார வச்சுக்கிற நீங்களே பாருங்க. இந்த குப்பை கலங்கள் தான். இந்த வெங்காயமெல்லாம் நாம் கட் பண்ணால் என்ன பண்ணுவோம் வீட்டில், அது ஒரு கட் பண்ணி அந்த தோலெல்லாம் வந்து நாம் வந்து டஸ்ட்பின் பாக்ஸில் போடுவாங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், வெங்காயம் வந்து அதை தொளித்து சமையல் ரூமுக்குள்ளே வச்சுட்டு அது பக்கத்தில் குழந்தைய வச்சு உட்கார வச்சுக்கிறாங்கண்ணா, அப்போ அவங்க பார்த்துங்க எப்படின்னு. அப்போ இவங்க நல்லா நோட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு அறிவில்லாத சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நாம் வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதை வச்சு நம்ம வருஷம் பூரா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. மான மரியாதை, ஒழுக்கம், சுத்தம், இதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு தேவை பணம். இப்போ அந்த குழந்த அங்கே உட்காந்துட்டுக்குது, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தொளித்து அப்படி தோல் இருக்குது. அதாவது நம்ம குழந்தையவ சுத்தமாக வைக்கணுங்க. இல்லைன்னா சுத்தமான இடத்துல வைக்கணும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு விளையாட்டு பொருள் கொடுக்குறாலுமே ஒரு ஓரமாக அந்த பக்கம் டீசெண்டாக வந்து சுத்தமான இடத்துல வைக்கணும். ஆனால் இவங்க சமையல் கூட்டுக்குள்ளேயே தான் வந்து இவங்களுக்கு அந்த குழந்த அந்த வெங்காயம் அந்த காய்கறி என்னென்னு இருக்குதோ அதுதான். இப்போ ஒரு குழந்தைய நீங்கள் வீட்டில் வளர்த்துவீங்கன்னா எப்படி வளர்த்துவீங்கன்னு கேட்டீங்க, சுத்தமான இடத்துல தான் வளர்த்துவீங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க சுயலாபத்துக்காக வருமானத்துக்கு வேண்டி அந்த குழந்தைய அந்த இடத்துல உட்கார வச்சு அதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளி சாப்பாடு செய்கிறீங்க. புளி சாப்பாடு எந்த வீட்லேயும் செஞ்சதுலையேன்னு கேட்டால் செஞ்சுருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இவங்க வந்து அந்த அம்மையார் காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன், திருப்பி ரிப்பீட்டு கொடுக்குறேன். கணவர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டார். அதை பற்றி ஒரு இடத்துலையும் பேசியிருக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. என்ன காரணம்னா, கணவர் எப்பவுமே ஒரு ஒழுக்கமில்லாதவன். ஒரு பிட்டி பீர் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா பெரும்பாடுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் வீட்டுக்காரு இந்த அளவுக்கு வீராதி வீர சூராதி சூராக்காரு, யாராச்சும் பேசினா அடித்து பொழந்துருவார், அதனால் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது என்ற கிட்ட நடக்காது. நான் திருப்பி பேசுவேன். இவர் என்னை தேடியே வந்தாலுமே இவருக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இவர் நான் ஏன் திருப்பி பேசினேன், ஒழுக்கம் இல்லாமல் செயலை செஞ்சுட்டுருக்கிறான் தான் நான் பேசினேன். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பேர் பயங்கரமாக உழைச்சிருக்கிறாரு. வலைதளத்தில் உட்காந்துட்டு ஒரு தோட்டத்தில் உட்காந்துட்டு கறி தின்னுட்டு அதில் வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பெருமைப்படுற டைட்டில் தான் வச்சுருப்பாங்க, லூசு மென்டல்ட்டு. அப்புறம் அவங்க அப்படி இப்படின்ட்டு இது அவங்க உங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. திட்டிட்டு கேட்டால் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு பேசிகிட்டு இருப்பார். அது இந்த அம்மா காயத்ரி உட்காந்து என் புருஷன் ரொம்ப பெருமையாக உட்காந்து பேசிட்டு வீடியோ போட்டுக்கிறாரு. நம்மளுக்கு தான் வருமானம் வருது இல்லைங்க, எதை பேசினா தான் என்னங்க, நம்மளுக்கு மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் புளி சாப்பாடு செய்கிறேங்க, எங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு செய்கிறேங்க. 365 நாள் இது தான் செஞ்சுட்டுருக்குறேங்க. புளி சாப்பாடு யாரும் செஞ்சது இல்லையான்னு கேட்டால் செஞ்சதுலேருந்து தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை எங்கே உட்காந்துட்டுக்குன்னு வருங்க. குழந்தையவ நாம் ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வருத்தவங்க. அவங்க உட்காந்துட்டு வலுக்கட்டாயமாக வீடியோ போடணுங்க, வருமானம் பார்க்கணுன்ட்டு அந்த குழந்தையவ சமையல் கட்டுக்குள்ளே. இவங்க சமையல் கட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு இன்னும் புரியலைங்க. அதை எல்லா வீட்லேயும் ஒரு சமையல் கட்டில் சமையல் தான் செய்வாங்க. அதாவது சமையல் விழாக்குன்னா விதவிதமாக செய்வாங்க. நிறையா குக்கிங் சேனல் இருக்குது. ஆனால் இவங்க வருமானத்துக்கு வேண்டி அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் அந்த குழந்தைய வச்சுருக்குறாங்க. வேற எங்கேயும் இல்லை. காலையிலேருந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, ஏன்னா இவருக்கு வேலையே தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூலதனமே மொபைலு, அப்புறம் சமையல் கட்டு. அப்புறம் கேட்டால் நாங்கள் யூடியூப்பில் 5 வருஷமாக எப்படியெல்லாம் உழைக்கிறோம் தெரியுங்களா, நீங்களும் போய் சேனல் ஆரம்பித்து பாருங்கடா, வருமானம் பாருங்கடா, எல்லோரும் உழைச்சி பாருங்க, வேலைக்கு போய் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பாருங்கள், அது டாலர் எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. யூடியூப் ஒன்று தான் வருமானமா, உழைப்புங்கிறது யூடியூப்பா?
திருப்பி ஒரு அறிவாளி சப்ஸ்கிரைபெல்லாம் கேட்பாங்க. நீங்களும் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொண்டு தான் நான் வீடியோ போடுறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோடய சேனலை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, எனக்கு யூடியூப் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். 10% தான் அதர் வீடியோ இருக்குது. 90% என்னோட சேனலில் வந்து ஆன்மீக வீடியோ, சுற்றுலாத்தலங்கள் வீடியோ, இது சம்மந்தமாக வீடியோ இருக்குது. அப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 365 நாள் மேலே 30 வருஷமானாலுமே அந்த சமையல் கட்டுலேருந்து அங்கே தாண்டாது. அப்புறம் அப்பப்போ கோயிலுக்கு போவாங்க. நாங்களும் கோயிலுக்கு போகிறோம், பயபக்தியாக இருக்கிறோம். அதாவது இங்கே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து 30 நாள் இல்லை 20 நாள் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு 10 நாள் கழித்து நீங்கள் கோயிலுக்கு போனால் எந்த கடவுளுமே வரம் தராது. அது அப்புறம் இவங்க அந்த போனி இந்த கோயில் நிறைய ஓட்டு பண்ண வச்சு கோயிலில் பய நம்ம அந்த சாமியே நம்மளுக்கு வர நம்மளுக்கு அந்த சாமி வரணும்னா நம்பகமாக இருக்கும். இவர் இவருக்கு பெரிய இருக்குது, அம்மாவுக்கும் பெரிய இருக்குது. அந்த அம்மா பணம் ஆடம்பரம் நல்லா ஆடம்பரம் கேட்டால் பையன் சரி செய்வாங்க அப்படி இருப்பாங்க. நீங்கள் பையனை சரியாக வளர்த்துலாங்க, உழைச்சி உட்காந்து அதில் இருக்கிற பணத்தில் வளர்த்துனா பரவாயில்ல. வீடியோ போட்டு மனத்தில் வீடியோ போட்டு பையனை லக்ஸரியாக வளர்த்துனாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏயா நீ எல்லாம் உட்காந்துல அடுத்தவங்க காசை நம்பிட்டு இருக்கிற, நீ பையனை லக்ஸரியாக வளர்த்துன்னு பெருமையாக வேறு சொல்கிறிய, நீ எந்த மனுஷன் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசர் அந்த சமையலில் என்னென்ன இருக்குதோ சொல்லிட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் சாப்பிட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறார். அதை விட்டு தாண்டலை. கட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பெரிய தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா காயத்ரி அந்த குழந்த அங்கே உட்காந்துட்டுக்குது. அந்த குப்பை எடுத்து வச்சுக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் இப்படியே தான் இருப்பாங்க. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், காட்டி பாருங்கள். எங்களுக்கு கூட்டம் அவங்க பார்ப்பாங்க, அதை வச்சு நாங்கள் வருமானம் பார்ப்போங்க. எதுக்கு பேசுனா நான் அவங்கள எங்கள் புருஷனை வச்சு கண்டபடி திட்டுவேன். அப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்கள கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசுவார். அதையுமே இந்த அம்மா உட்காந்து அப்படியே ரசிக்க. இவன் கணவர் வந்து ஒழுக்கத்தின் சிறந்த பெயர் கேட்டா ஒழுக்கமற்ற ஒரு சிறந்த ஆளுன்ட்டு ஒரு அவார்டு. இது பல வீடியோ அவர் டெலீட் பண்ணியிருப்பார். இன்றைக்கி சமையல் கட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இந்த சமையல் கட்டை எப்போ தாண்ட போகிறான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் சுய அறிவு சிந்திப்பு இருந்தால் நிறைய சேனலில் நீங்கள் பாருங்கள். இப்போ வளர்ந்து வர்ற சேனல் நிறைய இருக்குது. இப்போ பிரியங்கான்ட்டு ஒரு சேனல் இருக்குது, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அவங்களும் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இனிகா விளாக்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவர் ஆரம்பத்தில் நீ பேசியிருப்பார், ஆனால் இப்போ வந்து பேசுகிறதில்ல. அவர் வந்து ஒரு விவசாயி அக்ரி சம்மந்தமாக தான் வீடியோ போடுறாரு, நல்ல கருத்து வெளியிடுறாரு. சேனல்லையும் பாருங்கள், இனிகா விளாக்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரியங்கான்ட்டு ஒரு சேனல் இருக்குது, அவங்களும் வந்து போடுறாங்க. நீங்கள் என்னோட சேனல் பார்த்தாலுமே பார்க்காட்டியுமே அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. அவங்களாம் வளர்ந்த சேனல் தான். ஆனால் இந்த மாதிரி சும்மா சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாலேஜும் வராது. அந்த எந்த நாலேஜும் வரணும்னா காலையில் எந்த வேலைக்கு வெட்டிக்கும் போகாமல் மொபைலே மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேணால் இந்த சேனல் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.